ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இனி ஆதார் கார்டில் பேர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பரு, அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேலை வெட்டி விட்டுட்டு டோக்கன் போட்டு ஆதார் சேவை மையத்திலோ இ-சேவை மையத்திலோ போய் வரிசையில் நிற்கிறவங்க அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம மொபைல்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒருத்தட்ட ஆதார் கார்டு இருக்கும், அதே மாதிரி அவங்க பேரில் சொத்துக்கள் நிறைய இருக்கும். இப்போ அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா இனிமேல் அவங்க பேரில் வாரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் அந்த சொத்தை பேர் மாற்றுறதுக்கு வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ஆதார் நீக்கல் சர்டிஃபிகேட் கட்டாயம். பிறந்த குழந்தையிலேருந்தே ஆதார் கார்டு எடுக்கணும், ஆதார் கார்டு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் ஆதார் கார்டை முக்கியமான ஆவணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி ஆதார் கார்டில் நமக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை பேர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ மொபைல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கோட கொடுத்துருப்போம், அல்லது கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கொடுத்துருப்போம், அதுக்கு தான் ஓடிபி வரும். அதேமாதிரி பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ மொபைல் நம்பரை நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணும்போது அங்கேயும் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக இப்போ பேர் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேன் கார்ட்லேயும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இனிஷியல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம டோக்கன் வாங்கிட்டு ஆதார் சேவை மையத்தில் போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இத்தனை தடவை தான் மாற்றணும், இதுக்கு மேலே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும். இப்போ பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 தடவைக்கு மேலே மாற்ற முடியாது. டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே 1 தடவைக்கு மேலே மாற்ற முடியாது. இப்போ அட்ரஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எத்தனை தடவை வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார் சேவை மையம் போகாமல் ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பேர், டேட் ஆஃப் பர்த், இந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய கைரேகை வைக்கிறது, கண் கருவிழி வைக்கிறது, ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இ-சேவை மையம் தான் போனோம். ஆனால் இனிமேட்டுக்கு இந்த டேட்டா பர்த், பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கு இ-சேவை மையம் போக தேவையில்லை. நம்ம மொபைல்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இ-ஆதார் ஆப்பில். இப்போது இந்த ஆப்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சேஞ்சஸோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்ம ஆதார் சேவை மையத்திலலாம் போயிட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரூஃப் கொடுப்போம் இல்லையா, இப்போ டிரைவிங் லைசன்ஸோ அல்லது நம்மளுடைய ஏபி பில்லோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்போம். ஆனால் இதில் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபை பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி வெரிஃபை பண்ணும் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் வந்து கவர்மெண்ட்டோட அனைத்து டேட்டா பேஸோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பில். இதில் வந்து நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இபி பில்லோட இது கனெக்ஷன் வச்சுருக்குமா, அதில் ஆட்டோமேட்டிக்காக இது வெரிஃபை பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம ஒரு டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது மார்க் ஷீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அது எல்லாமே இங்கே கொடுக்க தேவையில்லை, ஆப்பில் நம்ம டேட்டா பர்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அதுக்கான பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாகவும் இன்ஸ்டியூஷன் ரிலேட்டடாகவும் அதாவே வெரிஃபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் மூலமாக நேமு, டேட்டா பர்த், மொபைல் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் பயோமெட்ரிக் இந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஆதார் சேவை மையம் போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்காது, அங்கே தானே இருக்கும், அதனாலே கூட இருக்கலாம். அப்புறம் இந்த ஆப் வந்து ஏஐ டெக்னாலஜி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆப்பை லாகின் பண்ணுறதுக்குலாம் நம்ம பாஸ்வேர்டு, ஓடிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லையா, ஃபேஸ் டெக்னாலஜி மூலமாக ஃபேஸை காட்டினோம்னாலே இது லாகின் ஆயிரும், அந்தளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் வந்து UIDAI இன்னும் 90 நாளுக்குள்ளே நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஆதார் சேவை மையம் போக தேவையில்லை, வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். சரி, இந்த ஆப் வரட்டும், அதெல்லாம் அத்த விஷயம். இப்போது என்னோடய ஆதார் கார்டே எடுத்துக்கோங்க. என்னோட இதில் ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது தப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் எழுதி கொடுத்தேன். சேஞ்சும் இப்போ ஆகி வந்தது, அதுலேயும் தப்பாக தான் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போய் அதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தை 1 தடவைக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது, பேராக இருந்ததுன்னா 2 தடவைக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லிமிட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த லிமிட்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா வழி இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் அந்த ஆதார் நீக்க சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே 12 டிஜிட்டில் இண்டிவிஜுவலாக ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது அதுதான் நம்ம இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே. இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆதார் நம்பர் வந்து அப்படியே தான் இருக்கும், UIDAI வந்து கண்டுபிடிச்சி அதை டீஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே நிறைய ஆதார் நம்பர் வந்து புழக்கத்தில் தான் இருக்குது, அதன் மூலமாக நிறைய ஃப்ராட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேட்டுக்கு இறந்தவங்களோட ஆதார் நம்பரை நீக்கம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து மை ஆதார் போர்ட்டலில் வந்து UIDAI புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்களாம். ஸோ அந்த ஆப்ஷனில் இறந்தவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க அந்த இறந்தவங்களுடைய ஆதார் நம்பர், டெத் ரிஜிஸ்டர் நம்பர், அவங்களுடைய டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து ஆதார் நீக்கத்துக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து UIDAI வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த ஆதாரை நீக்கம் பண்ணிடுவாங்களாம். இந்த நீக்கம் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்களோ என்னமோ, இதை வந்து நம்ம சொத்து ரிலேட்டடான விஷயங்களுக்கும் அடுத்தடுத்து வாரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் இது கட்டாயமாக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆதார் நீக்கத்துக்கான ஆப்ஷன் வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு போய் பார்த்தோம், கண்டென்ட்லாம் எடுத்துட்டோம், நம்மளுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இப்போ வெரிஃபை பண்ணும்போது அந்த ஆப்ஷனை காணோம். ஆனால் நியூஸில் எல்லாமே இந்த ஆதார் நீக்க சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமாக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் வந்தாலுமே அப்பப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். சரி, இந்த ஆதார் வந்து UIDAI தான் கண்டுபிடிச்சி டீஆக்டிவேட் பண்ணோம், ஃபேமிலியில் இருக்கவங்களே எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால்
2010 வந்து ஆதார் கார்டு வந்தது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 16 கோடி பேர் வந்து இறந்துட்டாங்களாம். ஆனால் ஆதார் நீக்கம் பண்ணது வந்து யுஐடியை கண்டுபிடிச்சி நீக்கம் பண்ணது வந்து 1,16,00,000 பேருக்கு தான் நீக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆதார் கார்டு புழக்கத்தில் தான் இருக்குது. அதன் மூலயமா நிறைய ஃப்ராட் வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பீகார்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்டர் வெரிஃபிகேஷனில் வந்து இந்த ஃபேக் ஆதார்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதார்லாம் ஒரு ஆவணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பீகார்லேயே சொன்னாங்க. ஸோ ஆதாரில் வந்து அதை சேஞ்ச் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கே பால் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆதாரம் முக்கியமான ஆவணமெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏன் குடியுரிமை சான்றாகவே எடுத்துக்க முடியாது, அது ஒரு அடையாளம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆதார் கார்டில் ஃபோட்டோ சரியில்லை, கைரேகை விழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய நலத்திட்டங்கள் கிடைக்கிறதுலையும் சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுதோ தெரியல. ஆனால் எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் இருக்கேன், நம்மளுடைய நாட்டு நடப்பு சேனல் இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அந்த ஆதார் கார்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது 1947 அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் மறுபடியும் போயிட்டு ஆதார் சேவை மையத்தில் சேஞ்ச் பண்ணுங்கள், அது எப்படியுமே லிமிட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா 1947க்கு நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஆதார் சேவை மையத்திலேயே, அதை நீங்கள் போய் எழுதி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் ஆதார் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே 1947 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கனாவே போதும், அவங்களே அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஆதார் ரிலேட்டடாக இந்த அப்டேட்லாம் வந்தது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், தெரியப்படுத்திட்டேன். இதேமாரி ஆதார் சம்மந்தமாக வேறு எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஆதார் கார்டில் இருக்கிற முகத்தை பார்த்தா உங்க மாதிரி தெரியலையே. என்ன மாதிரி ஆதார் கார்டில் இருக்கணுமா இல்லை ஆதார் கார்டில் மாதிரி நான் இருக்கணுமா? உங்க முகம் மாதிரி ஆதார் கார்டில் இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. அப்போ தப்பு யாரோடது?